அம்மு வரப்போறா என் அம்மு வரப்போறா அம்மு வரப்போறா என் அம்மா. ஐயோ அம்மா. அம்மு வரப்போறா அம்மு வரப்போறா. எவ்வளவு சந்தோஷமா ஓடுறான் பத்தியா? ஆமாங்க, ஒரு வழியா அந்த அம்மு யாருன்னு தெரிய போகுது. அவ வந்ததும் சின்ன தம்பி அவளை இங்கதான் அழைச்சிட்டு வருவான். கையோட நம்ம அவன் கல்யாணத்தையும் பண்ணிடணும். முத்து போனதுல இருந்தே இந்த வீட்ல மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் நிறைய நடந்து போச்சு. நீங்க அப்பவே சொன்னீங்க, துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு. நாம அதுக்கான ஏற்பாட பண்ணோம். நவீனுக்கும் சூடாமணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மெனக்கிட்டோம். அது கை கூடாம போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமான காரணம் சின்ன தம்பியோட கல்யாணம் தான் இந்த வீட்ல அடுத்ததா நடக்கணும்னு இருக்கும் போல. முத்து நம்மளை விட்டு போனப்போ இனிமே அம்மான்னு சொல்ல எனக்கு ஒரு உறவு இல்லாம போயிடுச்சுன்னு நான் உங்ககிட்ட கவலையா சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ அம்மான்னு சொல்லிக்கிட்டு சின்ன தம்பி என் காலடியில வந்து உட்கார்ந்தான். இனிமே இவன்தாமா உங்களுக்கு மகன்னு முத்துவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. சின்ன தம்பியும் நம்மள பெத்த தாய் தகப்ப மாதிரி தான் பாக்குறான். அவனுக்கு இந்த கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைக்கணுங்க. அவனையும் அந்த பொண்ணு அம்முவையும் நம்ம கூடவே வச்சுக்கணும். துளசிக்கும் அவங்க ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ உன் மனசு போலே செய்ய அபிராமி. சின்ன தம்பி நம்ம கூட இருக்கணும்ன்றது தான் என் விருப்பமும். சரி அபிராமி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. நான் வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். நேரத்தில் சாப்பிட்டு நீ படுத்துருமா. போறப்போ எங்க போறீங்கன்னு நானா கேட்க கூடாதுங்க. திரும்பி வரத்துக்கும் லேட் ஆகும்ன்றீங்க. அப்போ எங்க போறீங்கன்னு விவரமா சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை அபிராமி, அன்னைக்கு போன மாதிரி மூலிகை தேடி தான் போறேன். வேற எங்க போறேன்? அந்த குழந்தை வைத்தியர்கிட்ட போயிட்டு அந்த மூலிகை வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அவரையும் என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. நேரம் வர ஆயிட்டு இருக்கு. நான் கிளம்பவா? வெள்ளானூருக்கு போயிட்டு குழந்துரைக்கு போனதா அன்னைக்கு சொன்னாரு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி சொல்றாரு. பேச்சிலேயே ஒரு பதட்டம் இருக்கு. இவரு என்கிட்ட எதையாவது மறைக்கிறாரு. அபிராமி, சொல்லுங்க. நேராவது நான் கிளம்புவோன்னு கேட்டேன். நான் சொல்றது நீ எதையும் கவனிக்காம வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க. வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா சொல்லு. நான் வேணா பயணத்தை தள்ளி போட்டு இதை முடிச்சுட்டு போறேன். இல்லைங்க, அந்த வைத்தியர் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல. நீங்க கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க.